தான் தெரியும். இன்னொன்று கூட்டணி பலம் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் தாவேகா திருமாவளவன் அங்கே போறாரு, அப்படியே டிராவல் பண்றாரு வச்சுக்கோங்க. அமைச்சர் ஆயிட்டாருன்னா மாட்டிக்குவார்ல. அப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, 2 மாநகராட்சி 4 நகராட்சி இப்படி கொடுக்குறேன்னா திருமாவளவன் வேணான்ட்டு இங்கே வருவாரா? தெரியுதா? அதனால அப்ப கூட்டணி ஆட்சியானது பலமாக வாய்ப்பு இருக்கு. அது திருப்பி பிரியலாம் வாய்ப்பு இல்லை. இந்த அன்கண்டிஷனல் சப்போர்ட்ல போனாங்கல்ல கம்யூனிஸ்டுகள், இந்த IUML, அவங்க எல்லாம் இங்கே வந்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? மதசார்பற்ற பாதையில் விஜய் சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால் அவர் ஆட்சிக்கும் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அந்த கதை முடிஞ்சது, திமுக கதை. அப்போ விஜய் அவர்களுக்கு முக்கிய ஒரு கதாநாயகனா இங்க ஸ்டாலின் அவர்கள் தான் இத்தனை நாள் செயல்பட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி இங்க ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். எதிராக செயல்படுறவங்க எப்படி கதாநாயகனா இருப்பாங்க? வில்லனா தானே. சைலண்ட் கில்லரா சொல்றேன். சைலண்ட் கில்லர் எப்படி கதாநாயகனா இருப்பாங்க? வில்லனா தானே இருப்பாங்க. சத்யா படம் பாத்தீங்களா? ஐயோ, சத்யா சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு லாஸ்ட்ல பார்த்தா அவர் தான் வில்லனா இருப்பாரு, அமைச்சர் தான். அந்த மாதிரி ஆதரவு கொடுக்குறோம் எல்லாம் பண்றோம்னு அந்த நூலை இழுத்துக்கிட்டே இருந்தது இவராக தான் இருப்பாங்க.